நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசு வாசு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு பலனுங்க. எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு பிறந்தா கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு. ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க. ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க, ஒரு கிரகம் தான் பயிற்சி ஆகும். இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு, குரு பகவான் பயிற்சி ஆகுது, ராகு இது பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சி இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா? அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க, இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான். ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது 12 ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பாருங்க. இந்த வருஷத்தினுடைய லக்னம் வந்து பாருங்க, பொதுவா பிறக்கிறதே கும்ப லக்னம், ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது. எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது, பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல. அவ்வளவுதான். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த வருஷத்துல எந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிளே தமிழ்ல பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷருடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம், திறமையான குணம் மகர ராசி கிட்ட அதிகமா இருக்கும். நல்லா உழைப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. அது இல்லாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எடுத்து பாருங்களேன், எப்படியாச்சும் ஒரு வேலை கூட அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். தன்மானத்தோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு தைரிய குணம் இருக்கும், நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும், பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை முடிக்காமல் வெளில வர மாட்டாங்க. இதான் மகரத்துடைய குணமே. என்ன எல்லா விஷயம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. இதாங்க மகரம். நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் தெரியுங்களா? மகரத்துக்கிட்ட பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன். இப்போ மகரத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது? நல்லதா கெட்டதா? இப்போதான் நல்ல ஒரு நிலைமைக்கே வந்திருக்கீங்க மகர ராசிக்காரங்க. அவ்வளோ கஷ்டங்கள் குறைஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிச்சு? 7.5 சனி உங்களை விட்டு விலகிட்டார். சனி பகவான் விலகிட்டார். 4ஆம் இடத்துக்கு சனி, அதாவது 3ஆம் பாவத்துக்கு சனி பகவான் போயிட்டார். உங்களுக்கு பாத சனியா இருந்துச்சு, இப்போ 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். இதுவே உங்களுக்கு நல்ல டைம். இனிமே தான், இனிமே பார்த்துக்குங்க. சனி பகவான் திசை வருதான்னு புத்தி வருதான்னு பார்த்துக்குங்க. இனிமே அவர் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். முன்னாடி கொடுத்தாருல உங்களுக்கு, இந்த 2.5 வருஷம் கொடுத்தாருல, அதான் அந்த பாதிப்புனா இப்போ இருக்காது. இப்போ பாருங்க, இந்த வருஷத்துல கிரகத்துல பாருங்களேன், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் மகரத்துடைய கிரக அமைப்பு. இப்போ மகர ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷம் 7.5 சனி முடிஞ்சதே நல்ல விஷயம். நல்லா பாருங்க, இது முடிஞ்சதே நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க மகர ராசிக்காரங்க. பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒன்று, அடுத்து உடம்பு ஆரோக்கியத்தையும் கஷ்டப்பட்டாங்க. அடுத்து சகோதர சகோதரி உறவுலேயே ஒரு மன பிரச்சனையை பார்த்தாங்க. நிறைய இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, லாப பிரச்சனை, காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து விட்டாங்க. அந்த பணத்தை வாங்க முடியல. ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் கேட்டு பாருங்க மகர ராசிக்கிறீங்களா? ஆமாம்பாங்க. ஆமாங்க, நான் கொடுத்துட்டேன், காசு பணத்தை கொடுத்து அந்த பணம் வரவே இல்லை. ஒரு இடத்துல ஒரு இடம் விற்கணும், அந்த இடத்த விற்கலான்னு பிளான் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்த விற்க முடியல. கடன் பிரச்சனை வந்துச்சு, பகைப்பை வச்சு, எதிரி பிரச்சனை வந்துச்சு, வருமானம் சரியா இல்லை. நல்லா படிச்சிருந்த குழந்தை நல்லா படிக்கல, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை. ஏன் நிறைய பேர் வேலையே கிடைக்கல, தடுமாற்றத்தை நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற நிறைய விஷயம் மகரத்துக்கு நடந்திருக்கும். தொழில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை, அரசாங்க அரசியல் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல அப்படின்னு நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த மகர ராசி. இனிமேல் இந்த தடைகள் இருக்காது. மகரம் வெற்றி ஆகணும். 7.5 சனி முடிகிறதுனால உங்கள் வாழ்க்கையே வசந்தமாகணும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனிபான் போயிட்டார். பொதுவாக உங்களுக்கு குரு பகவான் 3க்கும் 12 கூடையவர். நல்லா பாருங்க, குரு 8ல் போனால் நீங்கள் பயப்படவே கூடாது. 3க்கு 12 கூடையவர் போய் மறையிறது நல்லதா கெட்டதா? ஏன்னா மறைவு ஸ்தானம் போய் மறைவு ஸ்தானத்துல இருந்தால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ்யம் சொல்லுவாங்களே.
இது உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பேருக்கு தூரத்தில் வேலை கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு பலனே தூரத்தில் வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் வேலைக்காண்டி முயற்சி பண்ணுறீங்க, வேலை கிடைக்கலன்னா இப்போ தூரத்தில் கொஞ்சம் லாங்கில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புனா அந்த மகர ராசிக்கு வரும், வந்தே தீரும். இதில் மாற்ற முடியாது. அப்போ வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பராக இப்போ இந்த வருஷத்தில் ஸ்டெப் எடுங்க. நல்ல வேலை, சூப்பரான வேலை இருக்கும். எத்தனை பேர் வேலை உத்தியோகம் ப்ரொமோஷன் வாங்க முடியுமோ தடுமாறுறீங்க. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் முன்னாடி போயிட்டேன், ஆனால் என்னால் போக முடியாது வருத்தப்படுறீங்களா? இப்போ பாருங்கள் வேலை உத்தியோகம் சூப்பராக இருக்கும். அதையும் தாண்டி கடன் பிரச்சனை அடையும், வேறு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பேர் கடன், பொருளாதார கடன், இனிமேல் கடனே இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். இப்போ நீங்கள் எங்கே தான் போய் லோன் கேளுங்க. இப்போ புதுசாக கடன் வாங்க லோன் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா? இப்போ போய் கேளுங்களேன். ஒரு ஆறில் இருந்தால் கடன் வாங்கணும். எதை வச்சாலும் கடன் கேளுங்க. தனியார் பேங்க் ஆனாலும் கவர்மெண்ட் எந்த ஒரு பேங்க்ல போய் கடன் கேட்டாலும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் தாக்கங்கள் குறையும். இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் மகர ராசியில் பண்ணிட்டு சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, நிறைய கால் பிரச்சனை, கால் வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தீங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், தாய் தந்தையுடைய கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க மகர ராசியை. கேட்டு பாருங்களேன். மகர ராசி இருந்தீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்போ ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்களா? இட பிரச்சனை இல்லை, வாகனத்தில் வேறு செலவு வச்சுருக்கோம், நல்லா வண்டிக்கு ஓடின வண்டி ரிப்பேர் ஆகிருக்கும். இது மாதிரி ஒரு தடையில் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். 2-3 மாதமாக பாருங்கள் சரியில்லாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக மகர ராசியில் பார்த்தீங்க. நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ ரெண்டுமே வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த்தாக இருப்பீங்க. இனிமேல் வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்குலாம் வேலை உத்தியில் ப்ரொமோஷன் இருக்கும். வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நிறைய பேர் போகலாங்க, வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் சரி, படிப்பு கல்வியில் பயங்கரமாக இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இப்போ அங்கேயே வேலை கிடைக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனால் படிப்பு கல்வியை தடையே கொடுக்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்து சனி, வெற்றி சனி இருக்கார். அப்போ படிப்பு கல்வி தடை இல்லாமல், தாமதம் இல்லாமல் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் படித்தாலும் சரி, வெளியூரில் படித்தா எங்கே நீங்கள் படித்தாலும் சரி படிப்பு கல்விக்கு நான் தடையை சொல்ல மாட்டேன். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்துங்க. அரசாங்கம் மூலம் அனுகூலம் நல்லாயிருக்கும். மெயினாக கெமிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்கும், மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், உணவு சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும், டீச்சிங் லைன் நல்லாயிருக்கும். இந்த துறை எல்லாமே இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்கும். 7.5 சனி முடிஞ்சதுனால சொல்கிறேன். இவங்கெல்லாம் ப்ரமோஷன் வரலாம் இந்த வருஷத்தில் பார்த்துக்குங்க. அதுக்கான நேரம் உங்கள் அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுங்க. இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடணும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறாங்களே, எனக்கு ஏதாச்சும் லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காத? கண்டிப்பாக 100% அடிக்கும். கண்டிப்பாக அடிக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு கேது, 8ல் ராகு கேது இருந்தாவே பாருங்கள். 2ல் ராகு 8ல் கேது இருந்தால் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் லாட்ரி யோகம் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிச்சோம். இடம் பூமியில் வண்டி வாங்கினது நிறைய காசு பணத்தை போடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இனிமேல் இருக்காது. வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும் பார்த்துக்கணும். அப்போ எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வருஷத்தில். அப்போ நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்தில் மகரத்துக்கு அதிகமாக இருக்குது. பொருளாதார வருமானம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இடம் பூமியாக வாங்கக்கூடிய பிளான் தான் பண்ணிக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயம், காதல் திருமணமா இல்லை 2வது திருமணமா கைக்குடி வருங்க. திருமண வாழ்க்கையை அவர் தடையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருமண தடை ரொம்ப இருந்துச்சு. பிடிச்ச பெண்ணை பார்க்க முடியல, பிடிச்ச மாப்பிள்ளையை பார்க்க முடியல, இது மாதிரி நிறைய தடையை பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்காது. கணவனைகளும் ஒற்றுமை சூப்பராக இருக்கும். உத்தியோகத்தில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறைனா சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர பலன்களுக்குள்ள போகுது. அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இனிமேல் உத்திராடத்தில் பிறந்தவங்க பாருங்க, இனிமேல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க, தைரிய குணம் வரப்போகுது, வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, சுபகாரியம் பண்ண போகிறீங்க, சுப செலவு பண்ண போகிறீங்க. இது எல்லாமே இந்த உத்திராடத்தில் பிறகு சூப்பராக இருக்குது. அரசியல், அரசாங்கம் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க. இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் நான் நல்லா இருக்குது, டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரி பிளான் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். அடுத்து திருமணத்தில் பிறந்தவங்க உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. கலையில் ரசிப்பீங்க, கற்பனை ரசிப்பீங்க. நிறைய ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப பர்சனாலிட்டியாக போவீங்க, லுக்காக போவீங்க. ஒருத்தரை பார்த்தோன்னா கவரக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்களுடைய மனைவி மேலே, கணவன் மேலே ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பொதுமக்களுடைய சேவையில் ரொம்ப ஈடுபாடு பண்ணுவீங்க.
அமைதியான வேலை, இந்த பொறுமையான வேலை நீங்க ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க. எந்த வேலை பார்த்தாலும் அதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அந்த திருவோணத்தில் பிறந்தவங்க தான். இப்போ கணவன் மணி ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வேலை உதவி சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் உங்கள் பக்கம் தேடி வரும். எந்த காரியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் உங்கள் பக்கம் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் தமிழ் புத்தாண்டு. அடுத்து பாருங்க அவிட்டன்ஸில் பிறந்தவங்க தன்மானத்தோடு இருப்பீங்க, தைரியத்துக்குள்ளதோடு இருப்பீங்க, எல்லாருமே ஒரு விடாம முயற்சி பண்ணுவீங்க. எல்லாமே பாருங்க இனிமேல் உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றியாக இருப்பாங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வரும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப வாகன செலவு, வண்டி செலவு, உங்களுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை, லாப பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா அந்த அவிட்டன்ஸில் கண்டிப்பாக கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டேன். இனிமேல் அந்த கஷ்டங்கள் குறையும். சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் உயர்ப்பது கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு தலையெழுத்தை மாற்றும் புத்தாண்டாகவே அமைகிறது.